என் தாய்மொழியான தமிழை வணங்கி அவையோ அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இன்று நான் எனக்கு பிடித்த திருக்குறளை பற்றி பேச வந்துள்ளேன். எனக்கு பிடித்த திருக்குறள் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. திருவள்ளுவர் இந்த குறளை 396வது திருக்குறளாக பொருட்பால் என்னும் பிரிவில் கல்வி என்னும் 40வது அதிகாரத்தில் 6வது திருக்குறளாக இயற்றியுள்ளார். இந்த குறளின் பொருள் என்னவென்றால், மணலில் கிணறு தோண்டினால் என்ன நடக்கும்? தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைக்கும். அதுபோல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும். அணுவை துளைத்து ஏழ் கடலை புகுத்தி குறுகதெறித குறள் என்ற அக்கையின் கூற்றுக்கிணங்க வள்ளுவர் தான் முத்தான கருத்தை ஈரடியில் மிக அருமையாக கூறியுள்ளார். கல்வியின் முக்கியம். கல்வி நமக்கு பகுத்தறிவை தருகிறது. கல்வி நம்மை நல்ல மனிதராக மாற்றுகிறது. நாம் தினமும் பள்ளிக்கு வருவது ஏன்? புத்தகங்களை படிப்பது ஏன்? ஆசிரியரை சொல்லிக் கொடுப்பது கவனமாக கேட்பது ஏன்? ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ளும் சிறிய விஷயங்களே பெரிய அறிவாக மாறுகின்றன. இந்த திருக்குறள் நமக்கு என்ன சொல்கிறது? படிப்பை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது என்பதையே சொல்கிறது. நாம் சிறிய குழந்தைகளாக இருந்தாலும் ஆர்வத்துடன் படிக்க வேண்டும், வீட்டு பாடம் செய்ய வேண்டும், புத்தகங்களை நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அறிவாளியாக வளர முடியும். திருவள்ளுவர் சொல்லும் செய்தி மிகவும் அழகானது. மணற்கிணறு போல படிப்பதிகமானால் அறிவும் அதிகமாகும். படிப்போம், அறிவை வளர்ப்போம், பிறரை பயிற்றுவிப்போம், அனைவரையும் மேம்படுத்துவோம். பொன்பொருளுக்கு அறிவுண்டு, ஆனால் கல்விக்கோ ஒரு பொழுதும் அறிவில்லை. கற்றோருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு. இதுதான் இந்த திருக்குறள் நமக்கு கற்றுத்தரும் அரிய பாடமாகும். எனவே ஒவ்வொரு மாணவர்களும் திருக்குறள் கற்போம், கற்றபடி நிற்போம். நன்றி, வணக்கம்.